ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அரசியல் அவர் ஒரு அரை வேக்காடு என்பதற்கு அடையாளமாக இந்த பேச்சு இருக்கிறது. அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுஜன அரசியல் கட்சி. அந்த கட்சிக்கு கிளைகள் இல்லாத ஊர்களே கிடையாது. அதிமுகவினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே கிடையாது. குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறக்கும், கிளை செயலாளர் இருப்பார், அங்கு பூத்தி ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த கட்சிக்கென்று பிரமுகர்கள் இல்லை, தொண்டர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்கள் இவ்வளவு தனித்தனியாக ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி என்றெல்லாம் பிரித்ததற்கு பின்பு கூட அவர்களுக்கு 20% வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. ஆனால் பாஜக போன்ற கட்சிகள் பல பேரை மிரட்டி உருட்டி அது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் என்கிற அந்த கணக்கிலே தான் அவர்களுடைய அரசியல் கணக்கு வருமே தவிர ஒரு இயல்பான கூட்டணியாக இயல்பாக மக்கள் விரும்புகிற இடத்திலே அதிமுக இன்றைக்கும் இருக்கிறது. அதிமுகவிற்கு இன்றைக்கு கூட்டணி சேர்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்வதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவர்கள் ஆளுங்கட்சியாக மாற முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார். ஒருவேளை அதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர்களோ ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஆளுகிற அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துலயே அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா கூட்டணிக்கு போவாங்க. எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு போட்டி போட்டவர்கள் தானே. இந்த சூழ்நிலையில கூட அதிமுக என்கிற குதிரை படுத்து விட்டது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட அவர்களை மிரட்டி தானே பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது. பொழுது